ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட பின்னரே சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் என சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவிக்கின்றார். அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் இந்த விடயத்தை கூறினார். சிவில் பாதுகாப்பு திணைக்கள தலைமையகத்தில் பணிப்பாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இதுவரையில் எதுவும் இடம்பெறவில்லை. ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவுள்ளது. இலங்கை நிர்வாக சேவை என்பதால் அதனுடனான தொடர்பை என்னால் விரைவில் ஏற்படுத்த முடியும். இந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தமது உயிரையும் தியாகம் செய்து பாரிய அர்ப்பணிப்பு செய்துள்ளனர். அவர்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச வெற்றியை நாம் வழங்குவோம். இதற்கு முன்னர் சந்திரரத்ன பல்லேகம சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்டிருந்தார். சுமார் 420 பேர் வரை தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்படவுள்ளது. சிறைச்சாலைகளுக்குள் இடப்பற்றாக்குறை காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மற்றும் அங்குனுகொல பெலச ஆகிய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படவுள்ள சிறைச்சாலைகளின் ஊடாக அந்த சிக்கல் நிவர்த்தி செய்யப்படும். சிறை கைதிகளின் பிரச்சினைகளும் எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்யப்படும். சந்தேக நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது எனின் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கிலிடப்படுவார் என நீதவான் தீர்ப்பளிப்பார். எனினும் இது மாற்றமடைய வேண்டும் என எண்ணுகின்றேன். நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு இது தொடர்பில் அறிவிக்கப்படும் எனின் அது சிறந்தது என நான் கருதுகின்றேன். புதிய விதிமுறைகளுக்கு அமைய சிறை கைதிகளை விடுதலை செய்யும் அதிகாரத்தை மாத்திரம் ஜனாதிபதிக்கு வழங்கினால் அவர் ஏனைய விடயங்களில் இருந்து விடுவிக்கப்படுவார். විධිවිධාන යටතේ නිදහස් කිරීමේ බලය සිරකරුවන්ගේ එක විතරක් දුන්නොත් මං හිතනවා ජනාධිපතිතුමා මේකෙන් නිදහස් වෙනවා. இதேவேளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் புதிய தலைவராக நட்டாஷா பாலேந்திரன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் உப தலைவராக சஜீவ சமரநாயக்கவும் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார்.